மதிவாணன், ஒரு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நெடிய போராட்டத்திற்கு பிறகு பெற்றிருக்கிறது. ஆனா அதை ஒரு பெரிய யுத்த களமாகவே மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் துணை குடியரசுத் தலைவருடைய பேச்சு அப்படின்ட்டு ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? என்னோட சின்ன கோரிக்கை, நான் பேசும்போது யார் பேசும்போது நான் குறுக்கிடல, அவரும் அதே மாதிரி குறுக்கிடாம கேட்கணும். முதல் ஒரு விஷயம், அதாவது தூத்துக்குடி செல்வம் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அபத்தமா ஒரு விஷயம் பேசினாரு. அதாவது சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா நாளைக்கு தனி நாடு ஆயிடும், அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவே முடியாது. சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்ற முடியாத பட்சத்துல அதுக்கு அடுத்தது சட்ட நிகழ்வா என்ன நடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் செல்வன் தவிர. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த ஆளுநர் RN ரவியை பொறுத்த வரைக்கும், அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாரு, இந்த வேந்தர் சம்பந்தமா ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நீங்க வேந்தர்லாம் போட்டா இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு முன்னாடி பிஜேபி காரங்க எவ்வளவு இந்த மாதிரி வாங்கினாங்கன்றது அவர் தயவு செஞ்சு சொல்லணும். இதுக்கு முன்னாடி RN ரவி ஆளுநரா இந்த இடத்துல எவ்வளவு வாங்கினாருன்றது அவர் சொல்லணும். முதல்ல ஒரு பொதுவெளியில பேசுறோம்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அவர் பேசின வார்த்தையெல்லாம் நிச்சயமா ஒரு நிமிஷம், ஆனா நான் நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ரொம்ப அபத்தமா பேசுனீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டமன்றம் தீர்மானம். ஒரு நிமிஷம் செல்வன அமைதியா இருந்தா ஒரு நிமிஷம் பேச விட மாட்டேன். அடுத்தது ஒரே ஒரு நிமிஷம் அவர் செல்வன் பாக்ஸ்ல காட்டுங்க. தூத்துக்குடி செல்வன் கொஞ்சம் அவரை பேச அனுமதிங்க தயவு செஞ்சு சொல்றேன். நாகரிகத்துக்காக நான் சில வார்த்தைகள் தக்க பாக்குறேன். சரி, ரொம்ப மோசமா பேசுவேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் எதுவும் பேசல, அவர் அமைதியா தான் இருக்காரு. சார், இந்த மிரட்டல் உருட்டல்ல விட்டுருங்க. இந்த மிரட்டல் உருட்டல் விட்டுட்டு முதல்ல பேசுங்க சார். சார் பேசுறது முதல்ல கேளுங்க சார். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துருவாங்களா, உடனே தனியா கேட்டுருவாங்களா, உடனே இவர் இது பண்ணிட்டு வாரா, அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. தெரியாம பேசாதீங்க பொதுவெளியில. அதுக்கப்புறம் பணம் வாங்குறத பத்தி பேச நீங்க எவ்வளவு வாங்கி உங்க டேன் வரும்போது சொல்லுங்க. நீங்க 1974 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ஷம்ஷேர் சிங் வழக்குல என்ன சார் தீர்ப்பு கொடுத்தாங்க? மாநில சட்டமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் சொன்னாங்களா இல்லையா சார்? பஞ்சாப் வழக்குல இப்போ பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக என்ன சார் சொன்னாங்க? அதுதானே சொன்னாங்க. மகாராஷ்டிரா வழக்குல, மேற்கு வங்க வழக்குல, தெலுங்கானா வழக்குல, கேரளா வழக்குல எல்லாத்துலயும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? மாநில சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஆர்டிகல் 163 இருக்கட்டும், 164 இருக்கட்டும், எந்த பிரிவா இருந்தாலும் பல இடத்துல சொல்லி இருக்கு. ஆர்டிகல் 163 ஒரு ஆளுநர் மதிக்கல, ஆர்டிகல் 164 மதிக்கல. எதையுமே மதிக்காம தீர்மானத்தை கொடுக்கிறோம். தீர்மானம் எது சம்பந்தப்பட்டது? கல்வி சம்பந்தப்பட்டது. கல்வியில உயர்கல்வி நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா கொடுக்கிறோம். அதுல 10 மசோதாவை நீங்க கிடப்புல போடுவீங்க. நீங்க உங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா என்ன வேணா செய்வீங்களா? உச்ச நீதிமன்றம் எப்ப தலையிடுது? முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவை காலம் தாழ்த்துறீங்க. காலம் தாழ்த்த கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மசோதா ஒப்புதல் கொடுக்குறாங்க. நீங்க தயவு செஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். அவங்க அந்த வீட்டோ பவரை எப்ப எடுக்கிறாங்க, 144 142 எப்ப பயன்படுத்துறாங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இழந்ததுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துறாங்க. அவரு ஒரு அந்த மசோதாவை சார் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறாரு சார் குடியரசுத் தலைவருக்கு. ஒரிஜினல் இங்க வச்சுக்கிட்டு குடியரசுத் தலைவருக்கு ஜெராக்ஸ் அனுப்புறாரு. இது எந்த அடிப்படையில் நியாயம்? அப்போ உச்சநீதிமன்றம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்துது. நான் திரும்ப தெளிவா கேட்கிறேன், இந்த நாட்டில் சட்டம் சரியும் தப்புன்னு சொல்ல வேண்டிய அதிகாரம் யாருகிட்ட இருக்குது? இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்துக்கு தான் இருக்கு, உங்க பாக்கெட்ல இல்ல. நான் கேட்கிறேன், உச்சநீதிமன்றத்தை கொண்ட எந்த நீங்க மதிச்சிருக்கீங்க சொல்லுங்க? தேர்தல் ஆணைய நியமனம், இடி டைரக்டர் சம்பந்தமா, தேர்தல் பத்திர முறை. அரவிந்த் சார் அமைதியா சொல்லுங்க கொஞ்ச நேரம். கேள்வி என்னன்னா, நீங்க சட்டத்தை மதிக்கல. சட்டத்தை மதிக்காத போது யார் உங்களை டிக்டேட் பண்ணுவா சொல்லுங்க? சட்டத்தை மதிக்கலாம் உச்ச நீதிமன்றம் சொல்லதான் செய்யும். அந்த அதிகாரமே இல்லைன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல ஆளுநராக இருக்கும் போது யாரும் மறந்திருக்க மாட்டா அவர் பண்ண கூத்தெல்லாம். அவர் அந்த கூத்தை இங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாரு.
Okay. எங்களுடைய கேள்வி ஒரு நிமிஷம், எங்களுடைய கேள்வி என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான். ஓகே அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, நீங்க மேல்முறையீடு கேட்கும் போது ஒத்துக்கல, டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அந்த பெட்டிஷனை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஓகே நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை சகோதரர் என்ன சொல்றாரு, நீ ஒரு நிமிஷம் நீங்க குறிப்பிட்ட ஒரு மசோதாவை எதுக்காக காலம் தாழ்த்துறேன்னு சொன்னா பதில் சொல்லணும். இது உங்க வீட்டு நல்லா புரிஞ்சுங்க. ஆர்.என். ரவிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கலாம், கொள்கை இருக்கலாம், RSS சொல்றதை கேட்கலாம். ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு அவர் இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. ஓகே நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இயங்குது. ஓகே முதல்ல அதை உணரணும். ஓகே நீங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் உச்சநீதிமன்றம் தான். ஓகே நீங்க நாடாளுமன்றத்திலே இப்போ வக்ஃப் போர்டு மசோதான்னு ஒண்ணு திருத்த கொண்டு வந்தீங்க சார். உச்சநீதிமன்றம் நீங்க நிறுத்தி வச்சிருக்கா இல்லையா? ஓகே ஓகே அந்த அதிகாரம் இருக்குதா இல்லையா? ஓகே 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 அதிகாரமே இல்லன்னு எப்படி இவர் பேசுவாரு முதல்ல? ஓகே ஓகே பேசலாம் நாம. அப்போ பேசுற அத்தனை வார்த்தையும் பொய்யான வார்த்தை, தப்பான வார்த்தை. ஓகே ஓகே நாங்க கேக்குறது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும்னு சொன்னா Okay. அதிகாரமே இல்லன்னு பேசுவீங்களா நீங்க? ஓகே சார் ஓகே